ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வில்வாரின் என்ற ஊரில் தாங்க இருக்குது. 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு சுப்பிரமணியர், அதாவது தானாகவே உருவான முருகர் இங்கே இருக்கிறாருங்க. இந்த கோயிலுக்கு நடைபாதை வழியாகவும் போகலாம், இன்னொரு முடியாதவங்க வண்டியிலையும் போக முடியுங்க. இன்றைக்கி நாங்கள் நடைபாதையாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தாங்க இந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்னலைங்க, அடுத்த முறை போனால் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி உங்களுக்கு எத்தனை படிக்கட்டுன்றதை சொல்லிடுறேன். இந்த கோயில் மலை மேலே தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க முருகர் சிலை மிகவும் அழகாக இருக்கும், நல்லா உயரத்துலேயும் இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல, பாருங்களேன். வாங்க முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போகிறோம் இல்லைங்களா, இந்த வழிக்கு பக்கத்தில் சொனையும் இருக்குங்க. நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து சொனையில் உப்பும் மிளகும் போடுவாங்க. இங்கேருந்து ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஊரோட ஃபுல் வியூ இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியுங்க. நாம் இப்போ கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இப்படி என்ட்ரு ஆனதுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சிலை தாங்க இருக்கும். சித்தி விநாயகர் இருப்பார், அவரை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிடலாம். விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு, இவர் தாங்க உற்சவர், இந்த கோயிலுக்கான உற்சவர். இது கோயிலோட மூலஸ்தானம், நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணிக்கிட்டோம். எப்பவுமே கோயிலுக்கு போனால் கோபுர தரிசனத்தையும் கொடிமர தரிசனத்தையும் தாங்க முதல்ல பண்ணணும் சொல்லுவாங்க. கொடிமரத்தை தாண்டி இப்போ நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்துக்கு போக போகிறோம். இப்படி சுற்றிக்கிட்டு இதுதான் மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. ஆனால் இங்கே வந்து வீடியோவுக்கோ கேமராவுக்கோ அனுமதி இல்லை, அதனால் நாங்கள் இதோட இதை கட் பண்ணிக்கிறோம். நாங்கள் போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்துட்டு உங்களுக்காக ஒரு ஃபுல் வியூ இங்கேருந்து எடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஓம் முருகா சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.